தன்வினை தன்னைச் சுடும். நீதி கதைகள். குழந்தைகளுக்கான கதைகள். நீதி கதைகள். ஒரு ஊரில் செல்வந்தர் வீட்டின் தொலைபேசி கட்டணம் மிக அதிகமாக வந்தது. அப்பா சொன்னார், நான் நம்ம வீட்டு போனை உபயோகப்படுத்துவதே இல்லை. ஆனாலும் இவ்வளவு தொகை வந்து இருக்கு. யார் இதற்கு காரணம் என்று யோசித்துக் கொண்டு தன் மனைவியிடம் கேட்டார். நானும் அலுவலக தொலைபேசி மட்டுமே உபயோகப்படுத்துறேன். எனக்கு தெரியாது அவரும் கூறிவிட்டு தன மகனிடம் கேட்குமாறு கூறினார். மகனும், நான் காரணம் இல்லப்பா, நான் அலுவலகம் கொடுத்த பிளாக்பெரி தான் உபயோகப்படுத்துறேன். எனக்கும் தெரியாதுப்பா என்றான். நாம யாரும் உபயோகப்படுத்தலைன்னா எப்படி இவ்ளோ கட்டணம் வரும்னு தலைய பிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். வாடிக்கையாளர் சந்தேகம் தீர்க்கும் உதவி தொலைபேசிக்கு அழைத்து காரணம் கேட்டார்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை என கூறிவிட்டனர். அது வரைக்கும் அமைதியா இருந்த வேலைக்காரன் சொன்னான், உங்களை மாதிரிதான் நானும் என்னோட அலுவலக தொலைபேசி மட்டுமே பயன்படுத்துறேன் ஐயா என்றான். என்ன தப்பு இருக்கிறது என்ற மனக்குமுறலோடு சில நேரங்களில் நாம் செய்யும் தவறு நமக்கு புரிவதே இல்லை, வேறொருவர் நமக்கு அதை செய்யும் வரை. தன்வினை தன்னைச் சுடும்.